சாலை மற்றும் போக்குவரத்தில் மட்டும் உயிரிழப்புகள் வந்து 10,500 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. இது கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு ஜூன் மாசத்து வரைக்கும் 5% குறைவுன்றாங்க. ஸோ போன வருடத்தை விட 5% குறைஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் இழப்புகள் என்பது அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. சாலை போக்குவரத்து தான் அதிகமான இழப்புகள் ஏற்படுது. போதை மற்றும் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை ஏற்கிறத காட்டிலும் சாலை போக்குவரத்து தான் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்காக வந்து சாலை விதிமுறைகள் மட்டும் நெருக்கடியாக கொடுத்தாலும் கூட சாலை விபத்துகள் வந்து எதிர்பாராமல் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்காக ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணாலே போதும். டெஃபினட்டா வந்து சாலை ஏற்படுற விபத்துகளை நம்ம குறைக்கலாம். ஸோ சாலை விபத்துகள் எவ்வாறு ஏற்படுதுன்னா எல்லாருக்கும் தான் பாதிப்பா இருக்கு. ஸோ உடனடியாக சாலை விபத்துகளை குறைப்பதற்கான ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து ரீசெண்டான ஒரு செய்தி படித்தோம். இங்கிலாந்துல ஒரு நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யற மூலியமா கரண்ட் எடுக்கிற ஒரு மின் நிலையத்தை, அது இருக்கிறதுலே முதல் அந்த மின் நிலையத்தை தான் வந்து உருவாக்கிருக்காங்க. நிலக்கரி மூலியமா கரண்ட் எடுக்கிறது. அந்த நிலக்கரி மூலம் எடுக்கிற அந்த அணிகலனை உடனடியாக வந்து இங்கிலாந்து அரசு நிறுத்திட்டாங்க. என்னன்னா அவங்க உலகம் வந்து வெப்பமாகிட்டு இருக்கு, பிளஸ் வந்து பூமி வந்து வெப்பமாகிட்டு இருக்கு. அந்த பூமியுடைய வெப்பத்தை படுத்துறதுக்காக அவங்க வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து உலக அளவில் என்வரன்மெண்ட்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். பூமி வந்து அனைத்து உயிருக்குமான ஒரு இடம். அந்த அனைத்து உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் முடிவு எடுப்பாங்கன்றேன். இந்த மாதிரி பொல்யூஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓசோன் படம் டோட்டலா வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. புவி வெப்பமயம் ஆகிட்டு இருக்குங்க. சரி, நன்றிங்க. அடுத்து வந்து இன்னொரு செய்தி ரீசெண்டா படிச்சது என்னன்னா வந்து உலகம் வந்து போர் 3ஆம் உலக போர் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுது. ஏனென்றால் இன்னைக்கு வந்து நேற்று நைட் வந்து இஸ்ரேல் மீது வந்து ஈரான் வந்து குண்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ டெஃபினட்டா வந்து அமெரிக்காவும் இது அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு. ஸோ உலக நாடுகள் மத்தியில வந்து இது மிகப்பெரும் ஒரு போராக மாறும். உடனடியாக இது மக்கள் உயிர் சேதம் ஏற்படுகிறது. இந்த உயிர் சேதத்தை உடனடியாக குறைப்பதற்கு உலக நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுவாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த போர் வந்து முடிவுக்கு வரும். இஸ்ரேல் வந்து டெஃபினட்டா வந்து இது போன்ற மக்கள் மீது, சாதாரண மனிதர்கள் மீது இறப்பு வந்து குறைக்கப்பட நிப்பாட்டணும். ஸோ நன்றிங்க. இதான் நம்முடைய இன்றைய செய்தி. இந்த வாரம் முழுக்க எடுத்த செய்திகள். ஸோ அடுத்தடுத்து வர காலங்களில் நம்ம செய்திகளை பார்த்துக்கிறோம். நம்ம சேனலை பார்க்கணும். நன்றிங்க.